வணக்கம் நண்பர்களே. இப்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேலே வழக்கு போட்டது அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு டிபேட் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட்ன்றது 100% ப்ரூவ் ஆகிடுச்சு. அது வந்து ஃபேக் கம்ப்ளைண்டர்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக வந்து ட்ராமா, அது வந்து ஃபேக்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. சரி, எனக்கு இருக்கிற கேள்வி, ஏன் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ஒன்று, என்ன மோட்டிவேஷன்? இவங்க எதுக்கு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறது? ஏன்னா ஒரு தேவையே இல்லாமல் ஒரு காமன் பீப்புள் தான் அவங்கள பார்க்கும்போது தெரியுது. அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு நடிகர், ஒரு அரசியல் தலைவர், இவ்வளோ ஒரு பீப்புள் சப்போர்ட்டோடு வராரு. எதனால், எந்த பின்னணியினால் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? ஒன்று, அவங்களுக்கு இதில் என்ன லாபம்? ஏன் வந்து பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? 2, 3வது, இவங்கள இயக்கிறது யார்? இது சரி. ஏன்னா எந்த ஒரு பின்புலம் இல்லாமல் எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட், ஃபேக்கான ஒரு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது, இதை எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? இப்போ நம்மள ஒரு நார்மல் பீப்புள்ஸ் போயிட்டு ஒரு சிஎம் மேலேயோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சிஎம் மேலேயோ, எதிர்கட்சி தலைவர் மேலேயோ, இல்லை யாராவது ஒரு கட்சி தலைவர் மேலேயோ, ஒரு நார்மல் ஒரு பர்சன், ஒரு பப்ளிக் ஃபிகர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா? அதை எடுத்துக்குவாங்களா? இது மாதிரி கேள்விலாம் இருக்குது. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் எஸ்பி ஆஃபீஸ்க்கே போயிட்டு டைரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னா, நார்மல் பீப்புள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஏதோ ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வாட்டவர் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாலும், எந்த ஒரு இது வந்தாலும் இந்த லிமிட் இருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்கள் எந்த அட்ரஸ், இந்த ஸ்டேஷன் லிமிட் என்ன, இவ்வளோ ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா அந்த நபர் வசித்த இடமே தவறாக இருக்குது. அவர் வேறு எங்கேயோ இருக்கிறாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேறு இடம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ 2வது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எனக்கு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தது ப்ரூவ் ஆகிடுச்சு, இவங்க ஃபேக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபேக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்து பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்ல, அதை எடுப்பாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ஓகே, பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க மேலே திருப்பி ஏன் பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு போட்டு அரெஸ்ட் பண்ண முடியுமா? பண்ணுவாங்களா? பண்ணணும்ல. அது ஏன் நடக்கல? அது நடக்குமா? எதுக்கு இவங்க மேலே கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா, கொடுப்பாங்களா, இல்லை வழக்கு போடுவாங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், இந்த பீப்புள்ஸ்கிட்ட நீங்கள் இந்த பூமியில் வர சராசரி ஒருத்தவங்க தானே, ஏன் இப்படி பண்ணலாம்? இது ஒரு அசிங்கமாக இல்லையா? பொய் குற்றச்சாட்டு ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு குற்றச்சாட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரிலாம் நீங்கள் திமுகவாக இருங்க, அதிமுகவாக இருங்க, எந்த கட்சியாக வேணாலும் இருங்க, எந்த கட்சியாக இருந்தால் என்ன, இப்படிலாம் பண்ணலாமா? பண்ண சொன்னாலும் பண்ணலாமா? முதல்ல இது வந்து எங்கே இருக்குதுன்னா, காமன் பப்ளிக் எவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க, மோசமாக இருக்கிறாங்கன்றதுன்னு காட்டுது. ஏன் இப்படி ஃபஸ்ட்டு ஒரு தலைவர் ஒரு அரசியலுக்கு வராங்க, என்ட்ரி கொடுக்குறாங்க, ஏன் அவங்க வரக்கூடாதா? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க நல்லது பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பேசுகிறாங்க, இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்றது பார்த்தா பரவாயில்ல. வரவே விடாமல் இப்படி தடுக்கிறதுனா இது எவ்வளோ ஒரு மோசமான செயல். இப்போ இது எங்கே வந்து ஜனநாயகம் இருக்குது? இது எங்கே இந்த டெமோக்ராட்டிக் சொசைட்டியாக இருக்கும்? இவ்வளோ பெரிய ஒரு பர்சனாலிட்டிக்கே இவ்வளோ ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்கன்னா, நார்மலாக ஒருத்தவங்க வந்து ஒரு அரசியலுக்கு எல்லாம் வர்றதுலாம் இவ்வளோ பெரிய விஷயம். ஏன் இப்படி? இதெல்லாம் வந்து எந்த மாற்றமும் வராதா? எனக்கு ரொம்ப கவலையாகவே இருக்குது. ஒன்று, அரசியல் தலைவர்கள் அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வருது, இவங்களை எப்படியாவது வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த விஷயத்தை கையாளுற விதம்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக மோதலாம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இப்படி என்ன பண்ண, நல்லது பண்ணியா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசலாம். ஒன்று, அவங்களும் ஒரு சைடு கீழ்த்தனமாக இருக்கிறாங்க. பப்ளிக்காக இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா, இவங்க பொதுமக்களும் இவ்வளோ இதுவாக இருக்கும்போது எப்படி இதெல்லாம் என்ன, இப்படி ஒரு சொசைட்டி இருக்கலாமா? இப்போ அவர் வந்தாலும், ஒருத்தவங்க விஜய் வந்தாலும் சரி, இல்லை ஸ்டாலின் வந்தாலும் சரி, எல்லா மக்களுக்குமான ஒரு தலைவர் தான், எல்லா மக்களுக்குமான ஒரு முதலமைச்சர் தான், மக்களால் தேர்ந்தெடுக்கணும். அவருக்கு ஓட்டு போடாமல் இருந்த மக்களுக்கும் அவர் நல்லது தான் செய்யணும். அதுக்காக எனக்கு ஓட்டு போடலை, இந்த தொகுதியில் நான் ஜெயிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த தொகுதியை வந்து புறக்கணிக்க முடியுமா? எனக்கு அரசியல்வாதிங்க எப்படியோ அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிட்டாங்க. அப்படி பண்ணுறதுக்கு பொதுமக்கள் சைடு ஏன் இவ்வளோ இது பண்ணணும்?
அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கு அதுதான் கவலையாக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கணும்? அவங்க அந்த அம்மா இன்னமும் நான் சொல்கிறது தான் உண்மை, மற்றவங்க எல்லாரும் என்னை வந்து மிரட்டுறாங்க, தாவேகா கட்சியிலேருந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க.